இத்திருத்தலத்திலே தரிசனம் செய்தோமேயானால் ராமேஸ்வரம், காசி 2 திருத்தலத்திற்கும் சென்று வந்த புண்ணிய பலன்கள் கிட்டும். நவகிரக தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்காகவும், மாங்கல்ய தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்காகவும், நல்ல மாங்கல்ய பாக்கியத்தோட நல்ல வரன் அமைஞ்சு நல்லா 16 செல்வம் பெற்று பெருவாழ் வாழணுங்கிற வேண்டுதலுக்காக அம்பாளுக்கு பொட்டு சாத்தி வழிபடுவார்கள். படிப்பு, வித்தை, கல்வி இவை அனைத்திற்கும் அம்பாளை பிரார்த்தனை செய்து வழிபட்டோமேயானால் நமக்கு நல்ல பெயர்கள் உருவாகும். அப்புறம் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் திருவிளக்கு பூஜை நடைபெறும். இதெல்லாம் அம்பிகைக்கு எல்லோரும் சகசநாமம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாருமே நம்ம பூஜையில் பங்கு எடுத்துட்டாங்கன்னா சகசநாமம் மந்திரங்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தருமே அந்த திருவிளக்கிற்கு பூஜை செய்து நல்ல ஒரு புண்ணிய பலன்களை பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம கோயிலில் அமைஞ்சிருக்கு. நமது ஆலயத்தில் 2 பைரவர்கள் உள்ளனர். மொத்தம் 10 விநாயகர் இருக்கின்றனர். வேதநாயகி அம்பிகா உடனுரை சாந்தநாத சுவாமி இங்கே இருக்கிற சுவாமி அம்பாளின் திருநாமமாகும். பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமோ நமஹ. அன்பு சார்ந்த மெய்யன்பர்களே, இத்திருத்தலமானது மிகவும் பழம்பெரும் 1000 கால வருஷ பழமை மிகு திருத்தலமாகும். சோழர்களால் உருவாக்கிய இத்திருத்தலம் வேதநாயகி அம்பிகா உடனுரை சாந்தநாத சுவாமி இங்கே இருக்கிற சுவாமி அம்பாளின் திருநாமமாகும். வேதங்களுக்கு சொரூபமான அம்பாள் வேதநாயகி. படிப்பு, வித்தை, கல்வி இவை அனைத்திற்கும் அம்பாளை பிரார்த்தனை செய்து வழிபட்டோமேயானால் நமக்கு நல்ல பெயர்கள் உருவாகும். இத்திருத்தலத்திலே தரிசனம் செய்தோமேயானால் ராமேஸ்வரம், காசி 2 திருத்தலத்திற்கும் சென்று வந்த புண்ணிய பலன்கள் கிட்டும். மாங்கல்ய தோஷம், அப்புறம் விவாகம் சீக்கிரமாக அமையணும், இதுக்கெல்லாம் சுவாமி அம்பாளுக்கு பொட்டு சாத்தி வழிபடுவாங்க. அந்த ஒரு பரிகாலம் நவகிரக தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்காகவும், மாங்கல்ய தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்காகவும், நல்ல மாங்கல்ய பாக்கியத்தோட நல்ல வரன் அமைஞ்சு நல்லா 16 செல்வம் பெற்று பெருவாழ் வாழணுங்கிற வேண்டுதலுக்காக அம்பாளுக்கு பொட்டு சாத்தி வழிபடுவார்கள். அதன் பிறகு நவராத்திரி விசேஷமாக நடைபெறுகிறது. கந்தசஷ்டி விழா. கந்தசஷ்டி முடிந்து மறுநாள் திருக்கல்யாண வைபவம் உண்டு. முருகன், வள்ளி தெய்வானை முருகன் இருக்கு. பிறகு பங்குனி உத்தரத்திற்கு திருக்கல்யாணம் உண்டு வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு. நமது ஆலயத்திலே அக்னி நட்சத்திரம் அன்று இறுதி நாளன்று நமக்கு சுவாமி அம்பாவிலிருக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். நமது ஆலயத்திலே தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் உண்டு. மார்கழி மாதத்திலே தேய்பிரை அஷ்டமி அன்று சிவபெருமான் உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் படியளந்த நன்னாளிலே பஞ்சமூர்த்தி புறப்பாடு உண்டு. விநாயகர், வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர், சோமஸ்கந்தர் மூர்த்தி, அம்பாள், சண்டிகேஸ்வரர் பஞ்சமூர்த்தி புறப்பாடு நமது 4 ராஜ வீதிகளிலே வலம் பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் செய்து படியளக்கிற நாளன்று நடைபெறும். அந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவருக்கு விசேஷமாக அபிஷேகம் நடைபெற்று தரிசனம் உண்டு. பைரவர் அஷ்டமி அன்று சதுர்த்தி அபிஷேகம். மாதம் சங்கரகிர சதுர்த்திக்கு விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெறும், விசேஷ அபிஷேகம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மதியம் ராகு காலத்திலே 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகுகால பூஜை விசேஷமாக நடைபெறுகிறது. இவை அனைத்தும் நமது ஆலயத்தில் உள்ள சிறப்புமிக்க விசேஷ தினங்கள். அப்புறம் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் திருவிளக்கு பூஜை நடைபெறும். இதெல்லாம் அம்பிகைக்கு எல்லோரும் சகசநாமம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாருமே நம்ம பூஜையில் பங்கு எடுத்துட்டாங்கன்னா சகசநாமம் மந்திரங்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தருமே அந்த திருவிளக்கிற்கு பூஜை செய்து நல்ல ஒரு புண்ணிய பலன்களை பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம கோயிலில் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் நமது கோயிலின் சிறப்புமிக்க வண்ணங்களாக உள்ளது. மாசி மகத்தன்று மாலை 6 to 7 மணி அளவிலே மும்முறை திருத்தலத்தின் தெப்பக்குளத்திலே சுவாமி அம்பாள் சோமஸ்கந்த நாயகர் மும்முறை வலம் வருவார். மும்முறம் வலம் வந்த பிறகு 4 ராஜவீதியில் ரதத்திலே வலம் தரிசனம் அருள் பாலிப்பார்கள். இத்திருத்தலத்திலே 2 தீர்த்தவாரிகள் உள்ளன. ஒன்று தைப்பூசத்தன்று வெள்ளாற்றங்கரையில் 7 ஊர் சுவாமி அம்பாள் தீர்த்தவாரி அழைப்பார்கள். அதன் பிறகு நமது ஆலயத்தில் ஆனி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. பிரம்மோற்சவத்தின் 10ஆம் நாளன்று கேட்ட நட்சத்திரத்தன்று நமது தெப்பக்குளத்திலே சுவாமி 4 ராஜவீதிகளுக்கும் வலம் பிறகு தெப்பக்குளத்திலே பூஜைகள் செய்து தீர்த்தவாரி
செய்து அருள்பாலிப்பார்கள். இத்திருத்தலத்திலே விசேஷமானது வேதநாயகி உடனுரை சாந்தநாத சுவாமி, பிறகு ராமநாதர் பர்வதவர்தினி சன்னதி உள்ளது. விஷாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதேஸ்வரர் சுவாமி சன்னதி உள்ளது. திருத்தலமானது முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பிலே அமைந்த திருத்தலமாக விளங்குகிறது. நமது ஆலயத்திலே 2 வாயில்கள் உள்ளன. சுவாமி சன்னதி வாயில், அம்மன் சன்னதி வாயில். சுவாமி சன்னதி வாயில் வழியாக உள்ளே வருவேமையானால் முதலிலே சோம விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு பின்பு கொடிமர தரிசனம், அதனைத் தொடர்ந்து மகாநந்தி பலிபீடம், பின்பு சுவாமி சன்னதியிலே ஒரு விநாயகர் தரிசனம், சுவாமி, பின்பு அம்பாள், அதனைத் தொடர்ந்து உற்சவர்கள் இருக்கின்ற உற்சவ மூர்த்தி சன்னிதானம், பிறகு பர்வதவர்தினி அம்பிகா சமேத ராமநாதேஸ்வரர் சுவாமி சன்னதி, அதனைத் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி, பின்பு 63 நாயன்மான்கள், 4 கன்னிமூல கணபதி, காட்சி கொடுத்த நாயனார், சோமஸ்கந்தர் சன்னதி, சகஸ்ரலிங்கேஸ்வர் சன்னதி, லிங்கோத்பவர், லக்ஷ்மி சரஸ்வதி சன்னதி, உட்பிரகாரத்திலே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, அதனைத் தொடர்ந்து பிரம்மா, துர்க்கை அம்பிகை, சண்டிகேஸ்வரர் சன்னதி, அதனைத் தொடர்ந்து வலம் வருமேயானால் ஆஞ்சநேயர் சன்னதி சற்று வெளிப்புறமாக அமைந்து ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். பிறகு அதனைத் தொடர்ந்து நவக்கிரக சுவாமிகள். ஒரு பிரதட்சணம் முடிந்த பிறகு சூரியன், சந்திரன், பைரவர், ஆதி கணபதி, சரபேஸ்வரர், வெளிப்புறமாக காசி விஷாலாட்சி சமேத விஸ்வநாதேஸ்வரர், பின்பு கால பைரவர். நமது ஆலயத்தில் 2 பைரவர்கள் உள்ளனர். மொத்தம் 10 விநாயகர் இருக்கின்றனர். அதன் பிறகு இன்னும் 2 வலம் வந்து கொடிமரத்துக்கு இந்த பக்கம் வடபுறமாக பார்த்து நமஸ்காரம் செய்து தரிசனம் செய்து கொள்வது மிகவும் சிறந்தது. இத்திருத்தலம் காலை 4 கால பூஜையாக இத்திருத்தலத்திலே நடைபெறுகின்றது. சுவாமி அம்பாளிற்கு காலை 7 மணி நடை திறப்பு, 7:15 போல நந்தியம் பெருமானுக்கு நித்தியப்படி அபிஷேகம் நடைபெற்று திருவனந்தல் என்கின்ற பள்ளியறை பூஜை நடைபெற்று சொக்கநாதரை சுவாமி உள்பிரகாரத்தில் வலம் வர செய்து நாம் சுவாமி சன்னதியில் சேர்த்து சுவாமி அம்பாளுக்கு தீப தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. உச்சிகால பூஜை மதியம் 12 மணி அளவில் நடைபெற்று நடை சாத்தப்படும். பிறகு மாலை 4:30 மணி அளவில் நடை திறந்து சாரக்ஷ பூஜை 5:30 மணி அளவிலே நடைபெறும். இரவு அர்த்தஜாம பூஜை 8:30 மணி அளவிலே நடைபெற்று பள்ளியறை பூஜை நடைபெற்று நடை சாத்தப்படும். நமது ஆலயம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது. பஸ் வசதிகள்லாம் அனைத்தும் அமைந்திருக்கிறது. நல்லது. வணக்கம்.